வணக்கம், வாழ்க வளமுடன். நெக்ஸ்ட் ஜென் யூடியூப் சேனல் நேயர்கள் அனைவருக்கும் என் வணக்கத்தையும் வாழ்த்துக்களையும் நன்றியும் தெரிவித்துக் கொண்டு நான் உங்கள் குருமணிகண்டன் ஜோதிடர் ஆசிரியர், கேரளா, பாலக்காடு. நாம இப்ப பார்க்கக்கூடிய பதிவு என்னன்னு பாத்தீங்கன்னா, பங்குனி மாதத்தில் மிதுனம் ராசிக்கு எப்படி இருக்கும், மிதுனம் ராசிக்கு பங்குனி மாதம் எந்தெந்த விஷயங்களில் ஒரு சீரும் சிறப்பை தரும் அப்படிங்கிறத பார்க்க போறோம். அப்போ நாம பார்ப்பதற்கு முன்னில் ஓம் அங்கும் மகா கணபதே நமக, ஓம் அங்கும் மகா கணபதே நமக, ஓம் அங்கும் மகா கணபதே நமக. நவகோள்கள் நத்துணையாக உபகோள்கள் உற்றதுணையாக அதிதேவதைகள் ஆசீர்வாதம் செய்ய எல்லாருக்கும் எல்லா நலமும் வளமும் கிடைக்கட்டும் என்று சொல்லி இப்போ நாம பார்க்கக்கூடிய ராசி என்னன்னு பாத்தீங்கன்னா மிதுனம் ராசி. மிதுனம் ராசிக்கு இந்த மாத கதாநாயகர்களாக வரப்போவர்கள் யார் என்று பார்த்தீர்கள், அதாவது கதாநாயகராக வரப்போவர்கள் யார், வந்திருப்பவர்கள் யார்? சூரியன், சுக்கிரன். இந்த மாத கதாநாயகராக வந்திருப்பவர்கள் சூரியன், சுக்கிரன். அப்போ இந்த சூரியன், சுக்கிரன் மிதுனம் ராசிக்கு எந்தெந்த இடத்துக்குடையவர் என்று பார்த்தால், மிதுனம் ராசிக்கு சுக்கிரன் 12ஆம் இடத்திற்கும் 5ஆம் இடத்திற்கும் உரியவர், சூரியன் 3ஆம் இடத்திற்கு உரியவர். அப்போ 12ஆம் இடமும் 5ஆம் இடமும் 3ஆம் இடமும் என்ற இடங்களே இந்த மாதம் உங்களை சுற்றி வரப்போகிறது. அதாவது 3ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய முயற்சி, சிந்தனை, ஓட்டம், பிரயாணம், இதையும் அதே போல 5ஆம் இடம்னு சொல்லக்கூடிய உங்களுடைய வளர்ச்சி, வருமானம், அதே போல தெய்வ அனுகூலம், உதவி, அதாவது உறவுகளின் உதவி, அந்த அமைப்பிலும் 12ஆம் இடம் என்று சொல்லக்கூடிய வெளியூர் செல்லுதல், வெளியூர் சென்று ஏதாவது ஒரு லாபத்தையோ, வெளியூர் சென்று ஏதாவது ஒரு பொருளையோ, வெளியூர் சென்று ஏதாவது ஒரு செயல்களை செயல்படுத்தக்கூடிய சிந்தனையையும், உங்க உறவுகளை தாய், தந்தை, மகன், அப்பா, அம்மா, பாட்டி, மகள், மச்சான், மருமகள், மருமகன் அப்படின்னு சொல்லக்கூடிய உறவுகளில் ஏதாவது ஒரு பிளவுகள் இருந்தால் அதை சரி செய்யக்கூடிய அமைப்பிலும், அதே வெளியூர் சென்ற உறவுகளை வீட்டிற்கு அழைத்து வரும் சிந்தனையும், இதையெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு உருவாக்கும். அப்போ சரி, அப்போ இப்ப பாத்தீங்கன்னா மிதுனம் ராசிக்கு சூரியன் கதாநாயகனாக வருவதால் இந்த மாதம் புது முயற்சியில் கை கொடுக்கக்கூடிய மாதமாக இருக்கிறது. பங்குனி மாதம் புது முயற்சிகளுக்கு உங்களுக்கு ஒரு உறுதுணையாக அந்த முயற்சிநாதன் காலசக்கரத்துக்கு 12இல் போய் இருப்பதால், அதாவது மீனத்தில் இருப்பதால், அவர் உங்களுக்கு 3ஆம் அதிபதியாக வருவதால் உங்கள் வெளியூர் முயற்சி வெற்றி பெறும். வெளியூர்ல சென்று போய் ஒரு வியாபாரம் செய்தல், ஆடை வியாபாரம், அணிகலன் வியாபாரம், அதே போல மார்க்கெட்டிங்னு சொல்லக்கூடிய எந்த ஒரு செயலையும், மர வியாபாரம், இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த மாதம் உங்களுக்கு அழகு கலை பொருள்கள், வீட்டுக்கு தேவையான உபகரண பொருட்கள், அந்த மாதிரி இந்த வெளியூர் சென்று தொழில் செய்யும், வெளியூர் சென்று இங்கிருந்து நம்ம வீட்டிலிருந்தே வெளியூருக்கு அனுப்பி தொழில் பண்றது, பொருள் எல்லாம் அனுப்பிச்சு விடுறது, இந்த மாதிரி சூழ்நிலையில எல்லாம் உங்களுக்கு இந்த மாதம் ஒரு சிறப்பான மாதமாக இருக்கிறது. ஏதாவது ஒரு லாபத்தை தரும். அதே போல உங்களுக்கு மிதுனத்திற்கு 5ஆம் இடத்துக்குரிய சுக்கிரன் உங்களுக்கு ஏதாவது ஒரு நிலையான வருமானத்திற்குண்டான ஒரு ஏற்பாட்டை செய்ய போகிறார். இல்லையா, நிலையான வருமானங்கள் வரும் வழியை உங்களுக்கு காண்பித்து கொடுப்பார். அந்த வழியில் உங்களை பயணிக்க செய்வார். ஏதாவது ஒரு சூழ்நிலை இந்த மாதம் உங்களுக்கு உருவாகிறது. மிதுனம் ராசிக்கு என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஒரு என்ன சொல்லலாம், தொன்று தொட்டு வந்த ஒரு விஷயம், பாரம்பரியமாக வந்த ஒரு விஷயம், அது ஒரு பாதிப்பை தரக்கூடிய ஒரு விஷயமா வருது. அதாவது இப்போ குடும்ப உறவுகளில் பாரம்பரியமா சொன்ன விஷயத்த நான் மாற்ற போறேன், இல்லை செயல்படுத்த போறேன், இல்லை அது எனக்கு வேண்டாம் அப்படின்னு நீங்க ஒரு அமைப்புல இருந்து விலகி வரக்கூடிய ஒரு சூழ்நிலையை உருவாக்கும். அதுல நம்ம ஜாக்கிரதையா இருந்துக்கணும். அதே மாதிரி உங்களுக்கு பூர்வீகம் சம்பந்தப்பட்ட பெரியப்பா, சித்தப்பா, அந்த சம்பந்தப்பட்ட உறவு வகையில் இருக்கக்கூடிய சொத்து பத்தில் ஏதாவது ஒரு வில்லங்கம் வரக்கூடிய வாய்ப்பு இருக்கு. அதுல நம்ம ஜாக்கிரதையா இருக்கணும். அதே போல வீட்டுல வயதானவர்கள் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு ஒரு உடல் ஆரோக்கிய செலவோ இல்லை ஒரு கர்மா செலவோ வரும். அதுல ஜாக்கிரதையா இருக்கணும்.
அப்போ இந்த பங்குனி மாதம் உங்களுக்கு இந்த மாதிரி விஷயத்தையெல்லாம் இயக்கும். 12ஆம் இடம் அப்படின்னு சொல்லக்கூடிய உங்களுக்கு வெளியூர் சென்று வருதல், வெளியூர் பிரயாணம், ஆன்மீக யாத்திரைகள், குருமார்களை பார்க்க போகுதல், அதே மாதிரி கோவில் சேவைகள் செய்தல், இந்த மாதிரி விஷயத்துக்கெல்லாம் இந்த மாதம் உங்களுக்கு அதிகப்படியாக உங்களை இயக்கும். அப்போ எல்லா தொழிலும் இருக்கக்கூடியவர்களுக்கும், ஒரு தொழில்ட்டு இல்லை, எந்தெந்த தொழில் ஒவ்வொருத்தரும் செய்யறாங்களோ எல்லா தொழிலையுமே ஒவ்வொருத்தருக்கும் இந்த மாதம் அந்த தொழிலுக்கு உண்டான செயல்பாட்டில் புதிய புதிய சிந்தனைகளும் மாற்றம் செய்வதும் மாறி வருவதும் உள்ள சிந்தனைகள் வரும். அது ஒவ்வொருத்தருக்கும் அவங்களுடைய ஜாதக அமைப்பும் சுய ஜாதக பிரகாரம் உள்ள ஒரு அமைப்புலையும் செயல்படும். ஏன்னா கோச்சாரம் 50-60%, சுய ஜாதகம் 50-60%. ஏன் அப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ ஒரே ராசியில பல பேர் இருப்பாங்க, எல்லாத்துக்கும் அவங்களுக்கு தகுந்த ஒரு குணம் தான் நடக்கும். ஏன்னா இந்த ராசிலேயே அம்பானி இருப்பார், இந்த ராசியிலேயே ஒரு சாதாரண ஊழியர் இருப்பார். அதாவது சொந்த தொழில் செய்யக்கூடிய ஒரு பாதனி தொழில் செய்பவர்னு வச்சுக்கோங்க. அப்போ அம்பானி அவர்களுக்கு அவர் செய்யும் தொழிலில் ஒரு 50 கஸ்டமர் வர்றாங்க, அந்த அளவுக்கு அவர் வளர்ச்சி அடைவார்னா, இந்த பாதனி தொழில் செய்பவருக்கு, அதாவது செருப்புன்னு சொல்லக்கூடிய பாதனி தொழில் செய்பவருக்கு ஒரு 50 கஸ்டமர் 50 செருப்பு சேர்த்தி தர போறாங்கன்னு அர்த்தம். இதுதான் நல்ல காலம். அப்போ இந்த நல்ல காலங்களை உங்களுக்கும் ஒரு நல்ல செயல்பாடாக நல்ல உத்வேகமாக இருக்கக்கூடிய பங்குனி மாதம், உங்களுடைய பங்குனி மாதத்திற்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா 5, 8, 5ஆம் நம்பரும் 8ஆம் நம்பரும் உங்களுக்கு ராசியான எண்களாக வருகிறது. இந்த 5, 8ன்னு கூட்டு தேதிகள் வரக்கூடிய தேதிகள் உங்களுக்கு சிறப்பாக இருக்கிறது. உங்களுக்கு அதாவது கிரே கலர்னு சொல்லக்கூடிய சாம்பல் நிற கலர் உங்களுக்கு நல்ல ஒரு மாற்றத்தை உருவாக்கும். அதே போல உங்கள் வழிபாடு நின்றகோல பெருமாள் வழிபாடும் ஆஞ்சநேயர் வழிபாடும் உங்களுக்கு சிறப்பான வெற்றியை தரும். வணக்கம், வாழ்க வளமுடன்.